भगवते उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी मूकां करोति वाचालां लङ्घयति गिरिं कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधव श्री चैतन्य ईश्वर कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च गोपकुमाराय गोविंदाय नमो नमः। Reading from Srimad Bhagavatam, Canto 1, Chapter 2, Text number 8. Chapter 8. 1, 2, 8. Skandam 1, Adhyayam 2, Sloka number 8. ನೀವು ತಗೊಂಬಂದಿರೋದು ಬುಕ್ಕು ಭಾಗವತಂ ಎಲ್ಲ ಒಂದೇ ಹತ್ರ ಇಟ್ಟಿದ್ದೆ, ಟೈಮ್ ಆಗೋಯ್ತು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಬ್ಯಾಗಲ್ಲಿ ಭಾಗವತಂ ಇಟ್ಬಿಡಿ. ಮೇಲೆ ಫಸ್ಟ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಬ್ಯಾಗ್ ಬುಧವಾರ ಬೆಳಗ್ಗೆ ಅದೇ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗೋದಿದ್ದಾನೆ ಬರೆಯೋಕ್ಕಾಗಲ್ಲ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ. ಆದ್ರೆ ನನಗೆ ಇದನ್ನು ಓದ್ಬೇಕು ಅನ್ಸುತ್ತೆ. ಓದಬೇಕು ಅಲ್ಲ, ಅದು ಇನ್ನೇನು ಮುಗೀತಾ ಅಂತಲ್ಲ ಜೀವನದಲ್ಲಿ, ಅದು ಡೈಲಿ ಓದಬೇಕಾದ್ರು. ಅಲ್ಲ, ಭಾಗವತ ಓದ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಆದ್ರೆ ನನಗೆ ಇದು ಓದ್ಬೇಕು ಅನ್ಸುತ್ತೆ. ಬೆಳಗ್ಗೆ ಭಗವದ್ಗೀತಾ ಓದಿ, ಇದು ಬೆಳಗ್ಗೆ ಭಾಗವತಂ ಓದಿ, ಸಾಯಂಕಾಲ ಭಗವದ್ಗೀತಾ ಓದಿ. ಭಗವದ್ಗೀತಾ ಯಾವಾಗಲೂ ಓದಬೇಕು. ಅದು ನಮ್ಮ ಮ್ಯಾನ್ಯುವಲ್ ಬುಕ್, ಅದು ನಮ್ಮ ಲೈಫ್, ಅದು ಮರಿಲೇಬಾರದು. ಅದನ್ನು ಧರ್ಮಸ್ವಾನುಸ್ಥಿತ ಪುಂಸಂ ಧರ್ಮಃ ಸ್ವಾನುಸ್ಥಿತ ಪುಂಸಂ ವಿಶ್ವಕ್ಷೇನ ಕಥಾಶ್ರಿಯ ವಿಶ್ವಕ್ಷೇನ ಕಥಾಶ್ರಿಯಃ ನಾತ್ಪಾದಯೋದ್ಯಾದಿರತಿಂ ನೋತ್ಪಾದಯೋದ್ಯಾದಿರತಿಂ ಶ್ರಮ ಏವ ಹಿ ಕೇವಲಂ ಶ್ರಮ ಏವ ಹಿ ಕೇವಲಂ ಧರ್ಮಸ್ವಾನುಸ್ಥಿತ ಪುಂಸಂ ವಿಶ್ವಕ್ಷೇನ ಕಥಾಶ್ರಿಯ ನೋತ್ಪಾದಯೇದ್ಯತಿ ರತಿಂ ಶ್ರಮ ಏವ ಹಿ ಕೇವಲಂ. ಧರ್ಮಸ್ವಾನುಸ್ಥಿತಃ ಪುಂಸಂ ವಿಶ್ವಕ್ಷೇನ ಕಥಾಶ್ರಿಯಃ ನೋತ್ಪಾದಯೇದ್ಯತಿ ಶ್ರಮ ಏವ ಹಿ ಕೇವಲಂ. ಧರ್ಮಸ್ಥಾನುಸ್ಥಿತ ಪುಂಸಂ ವಿಶ್ವಕ್ಷೇನ ಕಥಾಶ್ರಿಯ ನೋತ್ಪಾದಯೇದ್ಯತಿ ರತಿಂ ಶ್ರಮ ಏವ ಹಿ ಕೇವಲಂ. ಧರ್ಮಸ್ವಾನುಸ್ಥಿತ ಪುಂಸಂ ವಿಶ್ವಕ್ಷೇನ ಕಥಾಶ್ರಿಯ ನೋತ್ಪಾದಯೇದ್ಯತಿ ರತಿಂ ಶ್ರಮ ಏವ ಹಿ ಕೇವಲಂ. ಧರ್ಮಸ್ವಾನುಸ್ಥಿತ ಪುಂಸಂ ವಿಶ್ವಕ್ಷೇನ ಕಥಾಶ್ರಿಯ ನೋತ್ಪಾದಯೇದ್ಯತಿ ರತಿಂ ಶ್ರಮ ಏವ ಹಿ ಕೇವಲಂ. ನೀವು ಓದಿ ಬರೋದು ನಿಧಾನವಾಗಿ ಹೋಗಿ, ಬರಲ್ಲ, ಸ್ವಲ್ಪನೇ ಓದಿ. ಕನ್ನಡ ಹೌದಾ? ಧರ್ಮಸ್ವಾನುಸ್ಥಿತ ಪುಂಸಂ ವಿಶ್ವಕ್ಷೇನ ಕಥಾಶ್ರಿಯ
नोत्पादयेद्यतिरतिम् श्रमी श्रम एव हि केवलम् ओके धर्म उद्योगम स्वानुस्थिता ஒருவரது சூழ்நிலைக்கேற்ப நிறைவேற்றப்பட்ட மனிதனின் विश्वक्षेण परम पुरुष भगवान तथासु செய்தியில் என்ன இருக்கிறது நான் இல்லை உத்பாதையே உண்டாக்கும் எதி எனில் ரதிம் கவர்ச்சியை ஸ்ரம பயனற்ற உழைப்பு ஏவ மட்டுமே நிச்சயமாக கேவலம் முழுமையாக மொழிபெயர்ப்பு ஆசா பச்சேந்திர சுவாமி பிரபதாக்கி ஜெய் ஒருவரின் சொந்த நிலைக்கேற்றவாறு செய்யும் தொழில் கடமைகள் பரமபுருஷ பகவானை பற்றிய செய்திகளிடம் கவர்ச்சியை தூண்டவில்லை என்றால் அவை அனைத்தும் பயனற்ற உழைப்பே ஆகும். வாழ்வை பற்றி மனிதன் கொண்டுள்ள கருத்து வேறுபாடுகளுக்கு ஏற்ப வெவ்வேறு உத்தியோக கடமைகள் உள்ளன. ஸ்தூலமான பௌதீக உடலுக்கு அப்பால் வேறெதையும் காண முடியாத பௌதீகவாதிகள் புலன்களே அனைத்தும் என்று எண்ணுகின்றனர். எனவே அவனுடைய உத்தியோக கடமைகள் அவனுடைய சுயநலத்தோடு நின்று விடுகின்றன. தீவிரமான சுயநலம் சொந்த உடலை மையமாக கொண்டுள்ளது. பொதுவாக இது தாழ்ந்த மிருகங்களிடையே காணப்படுகின்றது. விரிவடைந்துள்ள சுயநலம் மனித சமூகத்திற்கிடையே காணப்படுகிறது. இத்தகைய சுயநலம் உடல் சௌகரிய நோக்கத்துடன் குடும்பம், சமூகம், பொதுஜனம், தேச மக்கள் மற்றும் உலகம் ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளது. இந்த பௌதிகவாதிகளுக்கு மேலே மனோராஜ்யத்தில் மிதக்கும் மனக்கற்பனையாளர்கள் உள்ளனர். கவிதைகளையும் தத்துவங்களையும் இயற்றுவதும் பொய்யான மத பிரச்சாரம் செய்வதும் இவர்களது உத்தியோக கடமைகளாகும். இதுவும் உடல் மற்றும் மனதிற்கு உட்பட்டதான அதே சுயநல நோக்கத்தை கொண்டதாகும். ஆனால் உடலையும் மனதையும் விட மேலே இருப்பது ஆன்மீக ஆத்மாவாகும். உடலிலிருந்து ஆத்மா தெரிந்துவிட்டால் உடலையும் மனதையும் சார்ந்த சுயநலங்கள் அனைத்தும் நின்று விடுகின்றன. ஆனால் புத்தியை சார்ந்தவர்கள் ஆன்மீக ஆத்மாவின் தேவைகளை அறியாதவர்களாக உள்ளனர். ஆத்மாவை பற்றியும் அது எவ்வாறு உடலையும் மனதையும் கடந்த நிலையில் உள்ளது என்பதை பற்றியும் மூடர்கள் அறியாத காரணத்தினால் அவர்களுடைய உத்தியோக கடமைகளை செயலாற்றுவதில் அவர்களுக்கு திருப்தி உண்டாவதில்லை. ஆத்மா ஸ்தூல உடலுக்கும் சூட்சுமமான மனதுக்கும் அப்பாற்பட்டது. அது உடலையும் மனதையும் இயக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியை கொண்டதாகும். ஆத்மாவின் முக்கியத்துவத்தை அறியாமல் உடலாலும் மனதாலும் கிடைக்கும் லாபத்தினால் மட்டும் ஒருவர் சந்தோஷமாக இருக்க முடியாது. உடலும் மனதும் ஆன்மீக ஆத்மாவை மூடியுள்ள உரைகள் மட்டுமே ஆகும். ஆன்மீக ஆத்மாவின் தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். பறவையின் கூட்டினை சுத்தப்படுத்துவதால் மட்டுமே பறவையை திருப்திப்படுத்த முடியாது. பறவையின் தேவைகளை ஒருவர் உள்ளபடி அறிந்திருக்க வேண்டும். பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு முழு சுதந்திரத்தை பெறுவதே ஆன்மீக ஆத்மாவின் தேவையாகும். ஜட பிரபஞ்சத்திலிருந்து வெளியேறி சுதந்திரமான ஒளியையும் ஆத்மாவையும் காண அவன் விரும்புகின்றான். பரிபூர்ண ஆத்மாவான பரமபுருஷரை சந்திக்கும் போது அத்தகைய பூர்ணமான விடுதலையை அவன் அடைகின்றான். அனைவரின் இதயத்திற்குள்ளும் கடவுளுடனான அன்பு உறங்கிய நிலையில் இருக்கிறது. பரமபுருஷரின் உன்னத செயல்களை கேட்பதாலும் பாடுவதாலும் மட்டுமே ஆன்மீக வாழ்வு சாத்தியமாகின்றது. அவற்றை கேட்பதற்கும் பாடுவதற்கும் உரிய வாய்ப்பை பெறுவதற்கு உதவாத எந்த தொழிலும் காலத்தை வீணாக்கும் செயலே என்று இங்கு கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் பிற உத்தியோக கடமைகளால் அவை எந்த மதத்தை சேர்ந்தவையானாலும் கூட ஆத்மாவுக்கு முக்தியை அளிக்க முடியாது. எல்லா சுதந்திரங்களுக்கும் பிறப்பிடமான பகவானை ஏற்றுக்கொள்ளாததால் முக்தியை நாடுபவர்களின் செயல்களும் கூட பயனற்றவை என்று கருதப்படுகின்றன. இவ்வுலகிலோ அல்லது மற்றதிலோதான் பெரும் பௌதிக லாபம் காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டது என்பதை பௌதிகவாதியால் கண்கூடாக காண முடியும். அவன் ஸ்வர்கலோகம் வரை சென்றாலும் அமைதியிலிருந்து அவனுடைய ஆத்மாவுக்கு ஏற்ற நிரந்தரமான வசிப்பிடத்தை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அமைதியற்ற ஆத்மாவை பூர்ண பக்தி தொண்டினால் மட்டுமே திருப்திப்படுத்த முடியும்.
Text 9. धर्मस्य हि अपवर्गस्य नार्थोऽर्थयपो कल्पते नार्थोऽर्थयोपकल्पते नार्थस्य धर्मैकान्तस्य कामो लाभया हि स्मृतः धर्मस्य हि अपवर्गस्य नार्थोऽर्थापयो कल्पते नार्थस्य धर्मैकान्तस्य कामो लाभया हि स्मृतः Synonyms, word by word சொல்லுங்க. தர்மஸ்ய உத்தியோக ஈடுபாடு நிச்சயமாக अपवर्गस्य முக்தி இல்லை முடிவு அத்தாய ஜட லாபத்துக்காக உபகல்பதே அதற்காகவே உள்ளவை அதுவும் அல்ல அத்தஸ்ய ஜட லாபத்தின் தர்மயாக அந்தஸ்திய உத்தியோக தொண்டில் ஈடுபட்டுள்ள ஒருவருக்கு காம புலனின்பம் ஆபாய அடைவது அதே போன்று ஸ்மிருதா பெரும் முனிவர்களால் விவரிக்கப்படுகிறது. சேர்ந்த சுவாமி பிரபதாக்கி ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳು ಇರುವುದೇ ಅಂತಿಮ ವಿಮೋಚನೆಗಾಗಿ ಐಕ್ಯ ಲಾಭಕ್ಕಾಗಿ ಅವುಗಳನ್ನು ಎಂದೂ ಆಚರಿಸಬಾರದು. ಅಲ್ಲದೆ ಋಷಿಗಳ ಪ್ರಕಾರ ಅಂತಿಮ ವ್ಯಕ್ತಿಯ ಸೇವೆಯಲ್ಲಿ ತೊಡಗುವುದನ್ನು ಐಕ್ಯ ಲಾಭವನ್ನು ಇಂದ್ರಿಯ ಸೃಷ್ಟಿಗಾಗಿ ಎಂದಿಗೂ ಬಳಸಬಾರದು. பகவானை தூய பக்தி தொண்டை பின்தொடர்ந்து பூரண அறிவும் பௌதிக சுவையும் வருகின்றன என்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். ஆனால் மதம் உட்பட எல்லா தர்மங்களும் ஜலலாபத்துக்காகவே செய்யப்படுகின்றன. என்றென்றும் மற்றவர்களும் உள்ளனர். சமய அனுஷ்டானத்தினால் பௌதிக லாபம் கிடைக்கிறது. உலக மக்கள் அனைவரும் இந்த லாபத்தினால் கவலைப்பட்டுள்ளனர். சமயப்பற்று உள்ளவர்கள் என்று கூறப்பட்டவரை மனிதர்களின் பௌதிக லாபத்தால் கவலைப்படுகின்றன. ஏனெனில் பௌதிக லாபம் புலன் என்பதை திருப்திப்படுத்தும் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள உதவுகின்றது. உத்தியோக ஈடுபாடுகள் எனப்படுவது பொய்யான மத பற்றையும் தன்னுள் அடங்கி கொண்டுள்ளது. இந்த மத பற்று பௌதிக லாபம் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதையும் அடிப்படையாக கொண்டுள்ளன. தொழிலில் முழுமையாக ஆழ்ந்துள்ள எல்லா வகையான மனிதர்களுக்கும் புலனின் நிலைமை நோக்கமாக இருக்கிறது. நாம் இவர் பாகவதத்தின் தீர்வுக்கும் இக்காலத்தில் உள்ள சோமகோசாமியின் தீர்ப்புக்கும் ஏற்ப இதுவரை பயனற்றதாகும். பௌதிக லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஒருவன் எந்த உத்தியோகத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. அது மட்டுமின்றி பௌதிக லாபத்தை புலனின்பத்திற்காக பயன்படுத்தவும் கூடாது. எவ்வாறு பௌதிக லாபம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. ஓமஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாகயா चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरुवे श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम् वाञ्छाकल्पतरुभ्यश्च सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः।
प्रभु नित्यानंद अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे. ஸோ இங்கே தர்மத்தை பற்றி சுத்தகோசாமி சொல்கிறாரு இவர்கிட்ட. சுக்கமணிவர் வந்து பரீட்சித் மகாராஜுக்கு எந்த தர்மம் பகவானை வந்து ஆகர்ஷணை பண்ணாமல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செயல், அந்த மாதிரி ஒரு தர்மம் வந்து அது வந்து தர்மமே கிடையாது. அது வந்து ஸ்ரமயேவஹி கேவலம். அந்த மாதிரி ஒரு சாதனை எல்லாமே வீணாக்கும் சாதனைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுலேருந்து எந்த விதமான பலனே இல்லை. அது பண்ணுறதுனால, அது செயல்படுறதுனால யாருக்கு, அந்த மனிதனுக்கு, அந்த ஒரு நபருக்கு வந்து எந்த கோணத்துலேயும் அவனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அவன் முன்னேறவே முடியாது. ஆன்மீகமாகவும் ஆகட்டும், பௌதிகமாகட்டும் அவன் வந்து முன்னேற முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த ஒரு செயல், எந்த ஒரு தர்மம்னா ஆக்குபேஷனல் டியூட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது உத்தியோகம். ஸோ நம்ம எந்த உத்தியோகம் செஞ்சாலும் அந்த உத்தியோகம் வந்து எப்படி இருக்கணும்னா பகவானை வந்து கவரணும். பகவானை கவர்ற மாதிரி நம்ம ஒரு உத்தியோகம் செய்யணும். அந்த மாதிரி உத்தியோகம் செஞ்சால் தான், அந்த மாதிரி ஒரு கடமை செய்யணும், அந்த மாதிரி ஒரு சேவை நம்ம செஞ்சால் தான் அப்போ வந்து நம்ம பண்ணுற ஒரு சாதனை வந்து வீண் போகாமல் இருக்கும். அப்படி பகவானை வந்து கவராமல் இருந்தால் அந்த மாதிரி ஒரு செயல் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்ரம ஏவஹி கேவலம். அது எவ்வளோ அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சாலும் அது வந்து பலன் கொடுக்காது. அது இது நஷ்டமாயிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், அதான் இப்போ சொல்கிறேன். ஸோ பகவானை கவர்றதுக்கு என்னன்னா, ஃபஸ்ட் வந்து நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு ஒரு தர்மம்ன்றது இருக்குது. இப்போ வந்து பாம்பு இருக்குது, பாம்போட தர்மம் என்ன, விஷத்தை கொடுக்குறது, கடிக்கிறது, அதோட தர்மம். சர்க்கரைக்கு என்ன தர்மம், இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி தண்ணிக்கு என்ன தர்மம், தாகத்தை வந்து தீர்க்க வைக்கும். ஸோ உப்பு வந்து அந்த உப்புன்ற அந்த ஒரு ருச்சியை கொடுக்கும். அதே மாதிரி உரப்பு வந்து அந்த காரத்தை கொடுக்கும். அந்த ஒரு பொருளுக்கும் ஒரு தர்மம் இருக்குது. அப்போது பும்சாம் மனிதர்களுக்கு என்ன தர்மம் இருக்குது, மனித வாழ்க்கையில் என்ன தர்மத்தை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? எக்ஸாக்ட்லி, சேவை மனப்பாடம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு சேவை செய்யணும்? இப்போ சமுதாயத்தில் வந்து ஆளாளுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்காங்க. தர்ம பத்தி வந்து தர்ம பத்னிக்கு செய்கிறாங்க, தர்ம பத்னி வந்து தர்ம பதிக்கு செய்கிறாங்க. ஒரு தலைவர் வந்து தொண்டர்களுக்கு செய்கிறாங்க சேவை, தொண்டர்கள் வந்து தலைவருக்கு செய்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஆளாளுக்கு ஒரு சேவை செஞ்சுட்டு தான் இருக்கோம். யாருமே சேவை செய்யாமல் இருக்கிறதே இல்லை. அப்படி ஒரு வேலை நம்ம நாடை விட்டு வெள்ளரச நாடு நம்ம பார்த்தா பிரபுபா சொல்வார், நாங்கள்லாம் பசு மாடுக்கு சேவை செய்கிறோம், நீங்களும் யாருக்கு செய்கிறீங்க, நாய்க்கு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக சொல்கிறார் பிரபுபா அதில். ஸோ அந்த மாதிரி நாயை கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்து கேவலமாக அந்த தர்மத்தை செஞ்சுருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சேவை வந்து கவருமா பகவானை? அதான் பிரபுபா சொல்கிறார். ஆனால் எங்கள் பசுக்கு எதுக்காக பசுக்கு செய்கிறோம்? கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு ஒரு ஜீவி அது. அதாவது கோ பிராமணன் ஹிதாயச்சான்னு சொல்கிறாங்க. பிராமணனும் அப்புறம் வந்து பசு வந்து பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பசுக்கு நம்ம வந்து சேவை செய்கிறதுனால பகவானுக்கு பிடிக்கும். ஸோ பகவானுக்கு என்னென்ன பிடிக்குன்ற பிரபு கேட்குற மாதிரி, பகவானுக்கு பிடிக்கிற மாதிரி கவர்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், எந்தெந்த மாதிரி ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே விளக்கத்தை கொடுக்குறார் பிரபுபாதர். ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு அவங்கவுங்க உடலுக்கு என்னென்ன தேவைப்பட்டதோ, ராஜகீயமாக அரசியல்வாதியாக இருக்கலாம், சமுதாயத்தோட நாயகராக இருக்கலாம், இல்லை ஒரு கல்விக்கு ஒரு பெரிய தலைவராக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கோணத்தில் பார்த்தோம், எந்த வளையத்தில் பார்த்தாலும்
அவன் வந்து இப்போ காலேஜுக்கு பிரின்சிபாலாக இருக்கலாம், இல்லை காலேஜ் கரஸ்பாண்டாக இருக்கலாம், ஒரு கல்யாண மண்டப ஓனராக இருக்கலாம், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பெரிய அதிகாரியாக என்னது உடையார் இது ஓனராக இருக்கலாம், ப்ரொப்ரேட்டராக இருக்கலாம், எஜமானாக இருக்கலாம், ஒரு பிரதமராக இருக்கலாம் நாட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா கோணத்திலும் நம்ம பார்த்தாலும் சரி, பொலிட்டிக்கலி, சோஷியலி, எக்கனாமிக்கலி, ரிலீஜியஸ்லி, எந்த கோணத்தில் பார்த்தாலும், அரசியல் கோணத்தில் நம்ம பார்க்கலாம், அப்புறம் வந்து நீதி ஒரு கோணம் அந்த கோணத்தை பார்க்கலாம், அப்புறம் சமுதாயத்தை கோணத்தில் பார்க்கலாம். எந்தவித கோணத்தில் நம்ம பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எது கவர்றமோ அந்த மாதிரி ஒரு செயல் தான் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உடலுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ பகவானை வந்து கவர்ற ஒரு மனப்பாடம், அதாவது அந்த ஒரு செயல் வந்து எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சால் பகவானை வந்து நம்ம கவரலாம், அதுக்கு வந்து பிரபுபாதர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மனிதனோட முக்கியமான ஒரு செயல் என்னன்னா, ஜீவேரா ஸ்வரூபஹாய் கிருஷ்ணேரா நித்திய தாசர். ஸோ பகவானுக்கு வந்து யார் நித்திய தாசரா, அதான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். அடிக்கடி இது பிரபுபாதர் சொல்வார், நம்மளோட உண்மையான நிலை எதுன்னா பகவானுக்கு சேவை செய்கிறது தான் உண்மையான நிலை. அதான் நம்மளோட அதாவது தர்மத்தை பற்றி சொல்லும்போது நம்ம எல்லா தர்மத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இது மனிதரோட தர்மம் என்னன்னா, ஆத்மா வந்து பரமாத்மாவுக்கு சேவை செய்யும். அந்த சேவை செய்யாமல் அதை வந்து விலக்கி நம்ம வெளியே வந்தாலே நம்மளுக்கு எல்லா விதமான ஒரு பிரச்சனைகள் உண்டாகும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் இப்போ வந்து தண்ணி இல்லாத காரணமாக தான். ஏன்னா இயற்கைக்கு எது நம்ம வேணும், நம்ம கொடுக்க வேண்டியது என்னென்ன கொடுக்கணுமோ அதாவது கொடுக்காம நம்ம இருக்கிறதுனால தான். ஏன்னா இயற்கைக்கு என்ன வேணும்னா, ஒரு தடவை நீங்கள் பிருத்து மகாராஜ் 4வது கேண்டல் ஏதோ வருது, அதில் பிருத்து மகாராஜ் என்ன பண்ணார், அவருக்கு விளைச்சலே இல்லாமல் போயிடும், எந்த ஒரு காய்கறியோ தானியமோ இல்லாமல் போயிடும் ஒரு காலகட்டத்தில். அந்த டைமில் அவர் கோபம் வந்துடுது. பிருத்து மகாராஜ் யார்? பகவானோட அம்சம், விஷ்ணுவோட அம்சம். அவர் என்ன செஞ்சார், பூமாதேவியை வந்து வதம் பண்ண பார்க்குறாரு. அப்போ பூமாதேவி சொல்கிறாங்க, நீங்கள் என்னை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக நான் அப்படி பண்ணேன்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்காகன்னு சொல்லி நீங்களே சொன்னீங்க, சரி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து இயற்கைக்கு தேவையான ஒரு சேவை அவங்க செய்யலை. எல்லாம் ஆசுரி பாவா, அதாவது அரக்கணங்களுக்கு என்ன பாவம் இருக்கோ, என்ன ஒரு மனப்பானம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் வருது, யாந்தி தேவா விரதா தேவா பித்ரு யந்தி பித்ருவதா பூதானி யந்தி பூதேஜா மாம் ஏத்தி மாம்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வருது. அது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தேவர்களை வந்து வழிபட்டால் தேவலோகத்துக்கு போகலாம், பித்ருங்களை வழிபட்டால் பித்ருலோகத்துக்கு போகலாம், பேத பிசாசங்களை வழிபட்டால் பூத்தலோகத்துக்கு அங்கே பூதங்களை ஆயிடலாம். ஆனால் என்ன வழிபட்டால் நீங்கள் என்கிட்ட வருவீங்க அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு. அதனால் பகவானுக்கு வழிபடாமல், பகவானுக்கு கவர்ற ஒரு சேவை செய்யாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பகவானுக்கு விருத்தமாக எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் எல்லாமே எதுவுமே கொடுக்காம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூமாதா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஸ்கேர்சிட்டி. ஸ்ரீல பிரபுபாதோட ஆன்மீக குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர், இந்த பௌத்திக உலகத்தில் எது வந்து ரொம்ப ஸ்கேர்சிட்டி என்ன சொல்கிறீங்க, பஞ்சமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி சொல்கிறாரு, என்ன பஞ்சம் இருக்குது, எல்லாமே நிறைய இருக்குது, பகவான் எல்லாமே கொடுத்துருக்காரு, எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வசதிகள், எல்லா சௌகரியங்கள், எல்லா சதுப்பாயங்கள் எல்லாமே செஞ்சுருக்காரு. ஆனால் பகவான் செஞ்சுருக்காரு. ஆனால் மனிதர்கள் வந்து அதை வந்து சரியாக பயன்படுத்திக்காம என்ன பஞ்சமாக இருக்குன்னா, கிருஷ்ண உணர்வு தான் பஞ்சமாக இருக்குது. எல்லா உணர்வும் எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் என்ன பஞ்சமாக இருக்குது, கிருஷ்ண உணர்வே இல்லாமல் இருக்குது. அது இன்னொன்று, கிருஷ்ண உணர்வு இருக்கிறவங்க கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் இல்லாமல் இருந்தால் கூட அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து பெரிய மேதாவியாக இருக்கலாம், பெரிய வேத வித்தாக இருக்கலாம், இருந்தால் கூட எவ்வளோதான் ஒரு பெரிய தூய பக்தராக இருந்தால் கூட தன்னோட தூய்மையான பக்தி சாதனை இல்லாமல் இருந்தால்
தொடர்ந்து பக்தி பண்ணாமல் இருந்தால் கூட அந்த மாதிரி பக்தர்கள் வந்து கீழே அந்த மாதிரி சாதகர்கள் வந்து வீழ்ச்சி அடைந்துடுவாங்க. அதனால தான் பிரபுபாதர் என்ன பண்ணாரு, ஐ ஆம் கிவிங் so many opportunities ஃபார் ஆல் கிளாஸ் ஆஃப் பீப்புள். எல்லா மக்களுக்கும் வந்து அது வந்து ஃபாரினில் இருக்கும்போது யூஎஸ்ல இருக்கும்போது சொல்கிறாரு, தட் இஸ் வை மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் கம்மிங் ஹியர் பிகாஸ் ஐ ஆம் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே என்னோட கல்விக்கு எதுக்கு வராங்கன்னா, நான் வந்து அவருக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவகாசம் கொடுத்துருக்கேன், ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். எதுக்காக? கேட்கறதுக்காக, பகவானை பற்றி ஸ்ரவணம் கீர்த்தனம் கேட்கறதுக்காக எல்லா வசதியும் நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா பிரபுபாதர் இப்போ வரும்போது யாருமே சொல்கிறவங்க இல்லை பிரபுபாதருக்கு. அவங்க குரு மகாராஜ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வேறு இடத்துல இருந்தார், இவர் வேறு இடத்துல இருந்தார். ஸோ அவங்க சாஸ்திரங்களை நல்லா படித்து தன்னோட குரு மகாராஜோட கட்டளைகளை வந்து சரியாக அவங்க அது கடைப்பிடிச்சு என்ன பண்ணாங்க, வெளிநாட்டுக்கு போனாங்க. வெளிநாட்டுக்கு போகும்போது யாரும் கூட இல்லை, பிரபுபாதர் கூட ஒருத்தர் கூட இல்லை. பிரபுபாதர் வந்து டாம் கிங்சன் சொல்லி ஒரு பார்க் இருக்குது யூஎஸில், நியூயார்க்கில். அந்த இடத்துல ஒரு மரத்து கீழே உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும்போது அச்சுதானந்த பிரபு அவர் முதல்ல வந்தார். அந்த 3 மணி நேரம் அவர் கீர்த்தன் பண்ணியிருக்காரு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் கீர்த்தன் பண்ணியிருக்காரு. கீர்த்தன் பண்ண யாருமே வரல. அவங்க ஒருத்தர் நாய் பிடிச்சிட்டு போகிறான், ஒருத்தர் நாய்க்குட்டியை பிடிச்சிட்டு போகிறான், இன்னொருத்தர் வந்து இது துணி இல்லாமல் எல்லாம் பீச்சில் ஆடுறாங்க, விளையாடுறாங்க. இது ஆன்மீகத்துக்கு விருத்தமாக இது இருக்கோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவர் 3 மணி நேரம் பஜன் பண்ணிகிட்டே இருக்காரு, கீர்த்தன் பண்ணுறாரு, 4 மணி நேரம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் அச்சுதானந்த பிரபு வந்து உட்கார்றாரு. அவர் மகாராஜ், அப்புறமா மகாராஜா ஆகிட்டாரு. அச்சுதானந்த மகாராஜ் வராரு, அப்புறம் பாவானந்த பிரபு வராரு. அவங்க 2 பேர் உட்காந்து கேட்டு அதுக்கப்புறமா ஹயக்ரீவா பிரபுன்னு சொல்லி ஒருத்தர். ஹயக்ரீவா பிரபு வந்து பெரிய ப்ரொஃபஸர், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபஸர். அவர் வந்து பிரபுபாதரோட லெக்சர்ஸு அதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணி அவர் தான் பிரபுபாதருக்கு வந்து பிரிண்டிங் எல்லாம் பண்ணி கொடுத்தது. அந்த மாதிரி பிரபுபாதர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் பிகினிங்கில். யாருமே ஹெல்ப் இல்லை பகவானுக்கு, பிரபுபாதருக்கு. ஸோ எந்த ஒரு செயல் வந்து அதை கவராமல் இருக்குமோ, பகவானை கவராமல் இருக்குமோ, அது எல்லாமே என்னாகும், நம்ம செயல் எல்லாமே வீணாக போயிடும். ஸ்ரம வை கேவலம்னா நம்ம சிரமப்பட்ட எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த எக்ஸாம்பிள். உதாரணம் 2019 ஆன பிறகு 2020 நம்ம கொரோனா வந்தது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ சிரமப்பட்டோம், நம்ம எவ்வளோ பணத்தை வந்து நம்ம சேர்த்து வச்சோம், என்னென்ன திட்டமெல்லாம் போட்டோம், நிறைய திட்டங்கள் போட்டோம். இந்த இஎம்ஐ முடிச்சு, இன்னும் அந்த இஎம்ஐ முடிச்சு, இன்னொரு இஎம்ஐ போட்டு, இன்னொரு 2 BHK வாங்கணும், இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும், இன்னொரு புது வியாபாரத்தை பண்ணணும், இன்னொரு பார்ட் டைம் வேலையை பண்ணணும், நிறைய திட்டங்கள் எல்லாம் போட்டோம். பையனுக்கு வந்து யூஎஸில் வேலை வாங்கி கொடுத்துடலாம், யூஎஸில் படிக்கிறதுக்காக நம்ம வந்து பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம். நிறைய பிளான்ஸு, எல்லா பிளான்ஸ் வந்து எதுக்கு, யாரை வந்து சந்தோஷப்படுத்துறது, அவங்களுக்கு அவங்கவுங்க போட்ட திட்டங்களெல்லாம் அவங்களோட சுயநிலையத்துக்காக பண்ண வேண்டிய ஒரு திட்டங்கள். இது எல்லாமே அது எல்லாமே நிரந்தரமாக இருந்ததா? ஏதாவது நிரந்தரமாக இருந்ததா? எதுவுமே நிரந்தரமாக இல்லை. இது என்னென்னமோ மாறிடுச்சு, தலைகீழையே மாறிடுச்சு, எல்லாமே டோட்டலாக திட்டமே மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் சொல்லி. நம்ம நிறைய ப்ரப்போஸ் பண்ணுறோம், அதாவது நிறைய திட்டங்கள், நிறைய ஆசைகள்லாம் போடுவோம். 10வது ஸ்லோகம் வரும், காமைஸ் சொல்லி காமத்தோட ஒரு ஆசை, ஒரு ஸ்லோகம் வரும். அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, ஏன்னா எல்லாம் நிறைய ஆசைகள், பல ஆசைகள் நம்ம வச்சுருப்போம். ஆனால் அந்த ஆசைகள் எல்லாமே நம்மளுக்கு நிறைவேறாது. ஏன் நிறைவேறாதுன்னா அதில் வந்து பகவானோட ஹேண்ட் இல்லை, அது அவரோட பார்ட் இல்லை, அவரோட ரோல் இல்லை. அதில் அவர் ரோல் இல்லாத ஒரு விஷயம் எல்லாமே என்ன ஆகும்? ஸ்ரமயேவை கேவலம், எல்லாமே இதாகிடும், நஷ்டமே ஆகிடும். எதுவுமே நம்மளுக்கு வந்து ஆன்மீகமான பலன் கொடுக்காது. ஏன்னா பௌதிகமான பலன் வந்து எதுவுமே சாஸ்வதமானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது, நம்மக்கிட்ட இருக்க போகிறதில்ல எதுவுமே. நம்ம நினச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், துபாயில் பார்த்தீங்களா, அடிச்சுன்னு போயிட்டுருக்கு அப்படியே தண்ணியில் எல்லாமே. பாலைவனம், ஆமாம், பாலைவனத்தில் மலை அடிச்சிட்டு போகுது, ஒட்டகத்தையே அடிச்சிட்டு போகுது. எவ்வளோ பெரிய உருவம் அது, அதையே அடிச்சிட்டு போகுது. அதெல்லாம் ஒரு தூசி மாதிரி. அதுக்கெல்லாம் பகவானோட சக்தி முன்னாடி யாருமே எதுவுமே நிற்க முடியாது பகவானுக்கு. ஸோ அவங்க என்னென்னமோ பிளான் பண்ணாங்க, துபாய்க்காரங்க நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு, தண்ணியில் அடிச்சுன்னு போயிட்டுருக்கு எல்லாமே.
ஏன் எதுக்காக எது என்ன காரணம் அதுக்கு? பகவானுக்கு திருப்தி இல்லாம விஸ்வக்ஷேன கதாசுனா, அது வந்து விஸ்வக்ஷேன பகவானுக்கு கவர்ற மாதிரி எந்த இது மாதிரி செயல் அவங்க செய்யறதே இல்லை. பசுவை வந்து வெட்டுறாங்க, அப்புறம் வந்து இது மாம்சம் சாப்பிட்றாங்க, இது தர்மத்துக்கு எல்லாமே அதர்மமாகவே நடந்துட்டு இருக்காங்க. அதனால தான் 4 நியமங்கள் ஃபாலோ பண்ண சொல்றாரு பிரபுபாதர். பண திமிரு, நல்ல பயங்கரமான சம்பாதிக்கணும். பெரிய பெரிய பணக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் வேற நாட்டில் போடுறாங்க. அங்க சம்பாதிக்கலாம், இங்க சம்பாதிக்கலாம். இப்போ நிறைய பேர் அங்கே துபாயில் பணம் இருக்கு. நம்ம இந்தியா நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ பணம் எல்லாம் நிறைய அங்கே இருக்கு. ஸோ இங்க நம்ம பரத வருஷத்தை விட்டு நிறைய பேர் வெளியே போறாங்க. இப்போ பாருங்க, அமெரிக்காவில் 10 லட்சம் பேர் நிற்கிறாங்க. 10 லட்சமா இல்லை 10 லட்சம் பேர் நிற்கிறாங்க. எதுக்காக? க்ரீன் கார்டு வாங்குறதுக்காக. அங்கே என்ன ஆக போதோ தெரியாது. என்னைக்கு அந்த க்ரீன் கார்டு கட் பண்ணிடுறானோ, இல்லை என்னைக்கு வந்து இருக்கிறவங்கள வெளியே அனுப்புறானோ தெரியலை. எது வேணாலும் மாறலாம். கவர்மெண்ட் பாலிசி எப்படியாவது வேறு மாறலாம். ஸோ எந்த விதமான இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே எப்படி பகவானை வந்து கவருமா? கவராது. இந்த மாதிரி எதுக்காக இது பண்ணுறதுனா, நம்மளோட உடலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உடலுக்கு தேவையான ஆசைகள், தேவையான வந்து என்ன சொல்றது, சொகசான வாழ்க்கையை வந்து நடத்துக்கிறதுக்காக தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்போ வந்து நம்ம வந்து பக்தி தொண்டை வந்து தீவிரமாக ஏற்றிக்காம நம்ம வந்து இந்த ஒரு செயல்லையே நம்ம ஆழ்ந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளோட இது என்ன ஆகுன்னா, இந்த 84 லட்ச வளையத்தில் வந்து மாட்டிக்கிட்டு சுற்றிட்டே இருப்போம். சுற்றி இப்போ நீங்கள் இது பார்த்துருக்கீங்களா? ரங்கல் ராட்டம் கேம் தமிழ்ல ராட்டினம். அந்த ராட்டினம் என்ன ஆகுது, கீழே ஏறி உக்காடுறோம், திரும்பி மேலே போகிறோம், மறுபடியும் கீழே வரோம், மறுபடியும் மேலே போகிறோம், மறுபடியும் கீழே வரோம். அந்த மாதிரி ராட்டினம் மாதிரி நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், உயர்ந்த லோகத்துக்கு போகிறோம், திரும்பி மத்திய லோகத்துக்கு வரோம், திரும்பி கீழே லோகத்துக்கு வரோம். திரும்பி இந்த ஃபுட்பாலில் பார்த்துருக்கீங்களா? ஃபுட்பாலு இந்த போஸ்ட்லேருந்து அந்த போஸ்ட்டுக்கு, அந்த போஸ்ட்லேருந்து இந்த போஸ்ட்டுக்கு, இந்த பக்கம் ஒருத்த மதிப்பான், அந்த பக்கம் ஒருத்த மதிப்பான். அந்த பால் தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த 14 லோகத்தில் அப்படியே சுற்றிட்டே இருக்கோம். 84 லட்சம் ஜீவராசிகள் நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லை, யார் எது தானே, 4 லட்சம் மனித வாழ்க்கை, 30 லட்சம் விலங்குகள், 10 லட்சம் பறவைகள். இந்த மாதிரி இந்த யோனியில் தான் நம்ம சுற்றி இருக்கோம். நமக்கு தெரியாது, அவ்வளோதான். தெரியாமல் நம்ம இன்னும் மனித வாழ்க்கை கொடுத்துட்டாரப்பா ஜம்முன்னு இருக்கணும்னு நான் நினச்சிருக்கோம். இதெல்லாம் சுற்றிட்டு தான் நம்ம வந்திருக்கோம் மனித வாழ்க்கை. இவ்வளோ இந்த வளையத்தெல்லாம் போய் பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மா பிரபத்தியந்தே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லவா. இது பகுனாம் ஜென்மனாம்னா பல பிறவிகள் எடுத்து பல பிறப்பு எல்லாமே ஆன பிறகு ஞானம் இதோ நம்மளுக்கு பகவான் இந்த வைஷ்ணவரோட கருணைனால, அந்த கிருஷ்ணவரோட யாராவது கொடுத்ததுனால வாசுதேவர் தான் எல்லாத்துக்குமே காரணம் சொல்லி தெரிஞ்சிருக்கிற ஒரு மனிதன் வந்து ரொம்ப அருது, ரொம்ப ரேர். அப்படி தெரிஞ்ச பிறகு தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த கிருஷ்ணவருக்கு மனித வாழ்க்கை வருது. அந்த மனித வாழ்க்கை எடுத்து கூட நம்ம இன்னும் என்ன செய்கிறோம், இந்த உடல்ன்ற இது நிலைமையில தான் இருக்கிறோம். உடல்ன்ற அந்த கான்சியஸ் தான் இருக்கிறோம், அந்த உணர்வுல தான் இருக்கிறோம். அது இருக்கிறதுனால தான், அதனால தான் பகவத்கீதை மாதாஜி சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொன்னார். அது உண்மையான விஷயம். ஏன்னா அதில் தான் சாராம்சமே இருக்கு. பகவத்கீதை ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அது புரிஞ்சுக்கிட்டாவே நல்லா நம்மளுக்கு, நான் இந்த உடல் கிடையாது, இது வந்து என்னோட இதே கிடையாது, நான் வந்து எனக்கு சொந்தம் கிடையாது. நான் யாருக்கு சொந்தம்? பகவானுக்கு சொந்தம். ஏன்? பகவானே சொல்லியிருக்காரு அவரே, மமைவாம்ச ஜீவலோக்கே ஜீவபூத்த சனாதனஹா. எதுக்காக நம்ம அவர்கிட்ட இது பண்ணணும்? என்ன காரணம்? அவர் ஏன் நம்ம அந்த கவரணும்? அவர் கவர்ற மாதிரி செயல் நம்ம எதுக்கு செய்யணும்? நம்ம எல்லாம் அவரோட அம்சம்தான். அவரோட அம்சம் இருக்கிறதுனால தான் நம்ம அவரை வந்து நம்ம கவரணும். அவரை கவர்ற மாதிரி நம்ம செயல் செய்யணும். ஏன்னா நம்ம எல்லாமே அவங்களோட அம்சங்கள் தான், நம்ம வேற யாரும் கிடையாது, எல்லாமே அவங்களோட அம்சம் தான். அதனால அவரை கவர்ற மாதிரி செய்யறதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஸ்ரவணம் கீர்த்தனம் 9 டிவோஷனல் ஸ்டேஜ், அந்த 9 டிவோஷனல் ஸ்டேஜஸை வந்து நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கணும். அதான் நம்ம போய் பாடணும். ஸ்ரவணம் கீர்த்தனம் வந்தனம், அதான் அந்த 9 தாஸ்யம். ஸோ ஆத்ம நிவேதனம், அந்த 9 நவவிதான பக்திகளை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும். அதுக்கப்புறம் 9 டிவோஷன் ஸ்டேஜஸ் இருக்கு. 9 விதமான இது என்ன சொல்றது ஸ்டேஜஸ் பக்தியில். ஆதோ ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவிருத்தி, அப்புறம் வந்து நிஷ்டா, ஆசக்தி, ருச்சி, பாவா, பிரேமா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 நிலைகள். இது ரொம்ப 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 முக்கியமானது. இது இந்த 9 நிலைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம எந்த நிலையில இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும்.
ஆதோ ஸ்ரத்தான்னா ஒரு நம்பிக்கை, ஒரு கடுகளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தால் போதும். அப்புறம் வந்து என்ன ஆகுது, மரியாதை வந்தது. ஓ கோயில் வந்திருக்கு, ராதாகிருஷ்ணன் போய் பார்த்துட்டு வந்துடலாம், ராதா வன்கரா இருக்காரு போய் பார்த்துட்டு வந்துடலாம், அவரோட தர்ஷனம், ஒரு நம்பிக்கை. ஸோ ராதாகிருஷ்ணன் அது பார்த்த உடனே என்ன ஆகுது, ஆதோ நம்பிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே வளர்ந்துட்டே இருக்கும். அப்போ அந்த வளரும் போது என்ன ஆகுதும், ஆதோ ஸ்ரத்தா அவன் சாது சங்கா. அப்புறம் இன்னொரு நாள் என்ன செய்கிறோம், நம்பிக்கை ஜாஸ்தி, இன்னொரு நாள் போய் பார்த்துட்டு வரலாம், நல்லா இருக்காரு சொல்லி அப்போது ஒரு கொஞ்சம் பிரசாதம் சாப்பிடுவோம். யாரோ ஒருத்தர் பக்தர் வந்து ஏதோ பேசுவார், அவர்கிட்ட அப்போ என்ன ஆகுது, சாது சங்கம் உருவாகுது. அந்த சாது சங்கம் உருவாக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்ககிட்ட பேச 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 அந்த சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க, மச்சித்தா மத்கத பிராண போதயந்தா பரஸ்பரம். அவங்க வேற யாரை பற்றியும் பேச மாட்டாங்க, பகவானை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா கிருஷ்ணர் ஒரு ஸ்லோக்கில் சொல்கிறாரு, சாதுவே ஹிருதயம் சாது சொல்லி ஒரு ஸ்லோகா வருது பாகவதம்ல. அந்த ஸ்லோக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட இதயத்தில் எப்பவும் பக்தர்கள் தான் இருக்காங்க, அவங்களோட இதயத்திலும் நான் தான் இருக்கிறேன். அதனால என்னோட சொத்து என்னோட ஐஸ்வர்யம் எல்லாமே பக்தர்கள் தான், பக்தரோட சொத்து ஐஸ்வர்யம் எல்லாம் நான் தான் சொல்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா அது ரொம்ப நல்லா இருக்கு. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நம்ம வந்து இது பண்ணலாம், மெமரைஸ் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா அது பாகவதம்ல வருது. எவ்வளோ நல்லா சொல்கிறார் பாருங்க கிருஷ்ணர். அவ்வளோ பிரியமாக ஒரு என்ன சொல்கிறது, அன்பாக சொல்கிறாரு. என் பக்தர்கள் எல்லாமே எனக்கு வந்து அவங்க தான் உயிர், எனக்கு அவங்க தான், அவங்க எல்லாமே என் இதயத்தில் இருக்காங்க, அவங்க இதயத்தில் வேறு யாருமே இல்லை. அது சொல்கிறாரு, வேறு யாருமே இல்லை, அவங்க தான், நான் தான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ என்ன சொல்கிறது, ஆழமான உறவு பாருங்கள், பக்தர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் எவ்வளோ ஆழமான உறவு. அந்த உறவை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும், அந்த உறவை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, டெவலப் பண்ணிக்கணும், அதை வளர்த்திக்கணும் நம்ம. ஸோ அது சாது சங்கம், இது சாது சங்கம் பண்ணுறதுனால அந்த சாதுக்கள் கிட்ட இருக்கிற அந்த சத்குணங்கள்லாம் நம்மளுக்கு வருது. அந்த சத்குணங்கள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், அவரை பற்றி தான் நம்ம பேசுவோம். அவரை பற்றி பேசுகிறதுனால நீங்கள் வந்து பிரயோகம் பண்ணி பாருங்கள், வேற யாரையும் நம்மளுக்கு வந்து ஸ்மரணத்தில் வரதே இல்லை. ஏன் அப்பா கூட நம்மளுக்கு ஸ்மரணம் வரதில்லை, அம்மா கூட நம்மளுக்கு ஸ்மரணம் வரதில்லை, குழந்தைங்க கூட நம்ம மறந்துடுவோம். அந்த அளவுக்கு அது என்ன சொல்கிறது, இது ஹையர் டேஸ்ட், ரொம்ப உயர்ந்தமான ஒரு சுவை அது. அந்த சுவையில் இருக்கிற ருச்சி வந்து எந்த ரெஸ்டாரண்ட் போல கூட நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், எல்லாருமே போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம், அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டார் ஹோட்டல் வெயிட்டர் வராரு. வெயிட்டர் வந்து எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு கொடுப்பார், பெரிய சிரிப்பு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சிரிப்பார். எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுட்டு, சார் என்னங்க சார் என்ன சார், நார்மல் வாட்டரா இல்லை மினரல் வாட்டரா இல்லை ஹாட் வாட்டரா, என்ன நம்ம சொந்த வீட்டில் மனைவி கூட நம்மளை கேட்கறது இல்லை. அந்த அளவுக்கு அன்பா பாசம், அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி கரையும் அப்படியே அவங்க கேட்டுட்டு இருந்தா. சார் கேட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கே வா ஒரு 30-40 ரூபா கொடுத்து நம்ம போகும்போது டிப்ஸ் சொல்லி நம்ம மனசில் வந்துடணும். அந்த அளவுக்கு அவ்வளோ பிரியமாக பேசுவார். அதுக்கப்புறம் எல்லாம் ஆர்டர் எடுத்துகிட்டு, சார் ருச்சியாக இருக்கா சார், நல்லா இருக்கா, எதாவது கம்மியாக இருக்கா, இது குறைவாக இருக்கா, மசாலா கம்மியாக இருக்கா, காரமாக இருக்கா, உப்பாக இருக்கா, எல்லாமே கேட்டுட்டு ஆர்டர் எடுத்து போய் எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்த உடனே கடைசியில் அந்த இது பார்ப்பார், அந்த பில் பார்த்த உடனே பில் பார்த்துட்டு நம்ம பில்லும் கொடுத்துட்டு ஒரு 40-50 ரூபா கொடுக்க பாருங்க. அதுக்காக தான் இவ்வளோ சிரமம், இந்த சிரமமே அதோட தான், அந்த டிப்ஸுக்காக தான். ஆனால் வீட்டில் பாருங்கள், மனைவி ஆகட்டும் ஒரு தாய் ஆகட்டும், அந்த சமையல் பண்ணும்போது ரொம்ப ருச்சியாக சுவையாக யாருக்காக, அன்போடு செய்கிறாங்க. யாருக்காக, நம்மளுக்காக. நம்ம குழந்தை நல்லா இருக்கட்டும், நல்லா சாப்பிட்டும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கட்டும், என் புருஷன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. அதனால் ரொம்ப சுவையாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக, காஷியஸாக, கரெக்டாக அளவோடு அந்த உப்பு காரம் உரப்பு எல்லாமே பக்காவாக செய்வோம். பக்காவாக கொஞ்சம் கூட அதில் வந்து டீவியேஷனே இருக்க, திசையே மாறுதில்லை, கான்சியஸ்னஸே மாறுதில்லை, அந்த பிரக்னையே மாறுதில்லை, அந்த உறவெல்லாம் அது மேலே, உணவெல்லாம் அது மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி, ஏன்னா அன்பு பரிமாட்டம் அங்கே இருக்கு. அந்த தாய் மனைவன்றது யாரு, சாக்ஷாத் விஸ்வக்ஷேன கதாசுனா. ஸோ அந்த மாதிரி அந்த பகவானுக்கு அந்த மாதிரி அதில் இதில் வந்து அன்பு பாசம் இருக்கு. அவரும் அன்பு பாசம் காமிக்கிறாரு, அந்த வெயிட்டரு அன்பு பாசம் காமிச்சாரு. அவர் ஒன்றும் விருத்தமாக நம்ம நடக்கல, நம்மளுக்கு பிடிக்காம இல்லை. ஆனால் அவங்களோட உத்தேசம் வேற, இவங்களோட உத்தேசமே வேற, இவங்களோட நோக்கமே வேற, அவங்களோட நோக்கமே வேற. ஸோ அதனால அந்த பக்தர்கள் கூட நம்ம இருக்கிறதுனால, சாது சங்கம் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன செய்யுது, சாது சங்கம் பஜனக்கிரியா ஆகுது. பஜனக்கிரியானா, ஓ யாருங்க அவங்க குரு யாருங்க, ஆன்மீக குரு யாரு, அவங்கள நான் பார்க்கணுமே. அப்போ ஒரு இனிஷியேட்டிவ் வருது. நாந்தி பலுப்பட்டான்னு சொல்லிட்டாரு, தெலுங்குல சொல்லிட்டாரு.
ஸோ ஒரு பிராரம்பம் ஆகுது. அப்போ வந்து குருவை பார்ப்பாரு. குரு வந்து அப்ரோச் என்ன செய்கிறது, குரு வந்து அணங்குறாரு. குரு அணங்கிட்டு குரு என்ன செய்றாரு, நீ தீட்சை வாங்கிக்கோ. ஸோ எதுக்காக தீட்சை வாங்குறதுன்னா, அப்போ அந்த குருவோட அந்த எம்பாடிமெண்ட், அந்த எம்பவர்மெண்ட் நம்மளுக்கு வரும். அந்த பவர் நம்மளுக்கு வரும். என்ன பவரு? பல ஆயிரக்கணக்கான சீடர்கள் வந்து என் கூட இருக்காருன்ற அந்த ஒரு இது கிடையாது. அந்த பகவான், அந்த குருநாதருக்கு என்ன ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கோ, என்ன அவங்களோட குரு என்ன அவங்களுக்கு பாஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த தூயமான அந்த பக்தியும் தூயமான கருணை, அந்த கருணை நம்ம மேலே படும். அது படுறதுனால தான் தீட்சை வாங்குறது, பிராமண தீட்சை வாங்குறது, இதெல்லாம் அதனால தான் வாங்குறது. அதுக்கப்புறம் நம்ம தீவிரமாயிடுவோம். தீட்சை வாங்குறதுனால நம்ம தீவிரமாயிடும், சீரியஸ்னஸ் ஆகிட்டு, தீட்சை வாங்கிருக்கோம், குரு துரோகம் பண்ணக்கூடாது, எல்லாரும் முன்னாடி நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவ்வளோதான், அது பெரிய விஷயம்னு சொல்லி. அது எடுத்த பிறகு நம்மளுக்கே அந்த இது சீரியஸ்னஸ் வந்துடும். இதுதான் பஜன கிரியா. ஸோ பஜன கிரியா ஆன பிறகு என்னாகும், இங்கே தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்ப தீவிரமானது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அனர்த்த நிவೃತ್ತಿ. இந்த அனர்த்த நிவೃತ್ತಿ அப்படின்னா என்ன, எல்லாமே நிவೃತ್ತಿ பண்ணும். நம்ம கிட்ட தேவையில்லாம பொருள்கள் நிறைய நம்ம கிட்ட இருக்கு. மாமிசம் சாப்பிட்றது, இல்லாத இது சம்பந்தம் வச்சுக்கிறது மற்றவங்க கிட்ட. அப்புறம் வந்து என்னது இன்டாக்சிகேஷன் பண்ணுறது, மருந்து கிருந்து சாப்பிட்றது, வெளியே சாப்பிட்றது. அப்புறம் நோ மெடிடேட்டிங், நோ இலிசிட் செக்ஸ், நோ இன்டாக்சிகேஷன், என்னென்னா ஜூதாட்டம், கரெக்ட், எக்ஸாக்ட்லி, கேம்பிளிங், நோ கேம்பிளிங். ஸோ இதெல்லாமே இதெல்லாமே நிவೃತ್ತಿ பண்ணும். இதெல்லாமே நிவೃತ್ತಿ பண்ணுறதுனால என்னாகும், அது வந்து நம்ம வந்து சாரீரகமாக பண்ணுறது மட்டும் கிடையாது, உள்ள அந்தரங்கமாக பண்ணும். உள்ள அந்தரங்கமாக, ஏன்னா சாரீரகமாக எல்லாமே பண்ணிடலாம். திலக்கு போட்டிக்கலாம், கண்டி மாலை போட்டிக்கலாம், குர்தா போட்டிக்கலாம், நல்ல ஒரு இது வைதிக இது வேதத்துக்கு அணுகிற மாதிரி ஒரு சேலையை நம்ம போட்டிக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் உள்ள அந்தரங்கமாக வந்து கிளென்ஸ் பண்ணும், சுத்தம் பண்ணும். உள்ள இனர்ஷியான்னு சொல்லுவாங்க, இன்னர் திங்ஸ் ஷுட் பி கிளென்ஸ்ட். அதை க்ளீன் பண்ணுறதுனால தான் நம்ம இனிஷியேஷன் வாங்கி பகவான் நாமத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த நாமத்தை சொல்ல என்ன ஆகுது, அது இதயத்தில் எல்லாமே ஒரு நாள் அப்படியே தூய்மை ஆகிட்டே போயிடும். ஆனால் அந்த அந்த மூணு வகையான ஸ்டேஜஸ் இருக்குது நாமத்தில் கூட, நாம ஜபத்தில் கூட. ஒன்று வந்து நாமபாஷ், அண்ணன் வந்து நாமபாஷனா அபராதத்தோடு நம்ம நாமத்தை செய்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அபராதம் இல்லாமல் செய்கிறது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து வித்தவுட் அஃபென்சஸ் இல்லாமல் தூய்மையான ஒரு வாசுதேவ ஸ்டேஜ், அது சுத்தசத்துவ குணத்தை நம்ம சேன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அனர்த்த நிவೃತ್ತಿ வந்து அங்கே வந்து நம்ம எல்லாமே என்ன ஆகிடுறோம், ஸ்டாப் ஆகிடுறோம். அதை கடந்து போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும், பல நாள் ஆகிடும். இதெல்லாமே நம்மளுக்கு கிளியர் ஆகணும். நிறைய நம்மக்கிட்ட காம குரோதங்கள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த அனர்த்த நிவೃತ್ತಿ ஸ்டேஜ் தாண்டிட்டா போதும், நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அப்புறம் என்ன ஆகும், நெக்ஸ்ட் நிஷ்டா ஸ்டேஜுக்கு வந்துடும். நிஷ்டான்னா நைஸ்டிக்கா நம்ம சொல்கிறோம் இல்லை, ரொம்ப கடக்கா ஃபர்மாக இருக்கிறது. பக்தி சேவையில் மட்டும் யார் என்ன சொன்னாலும் கல்யாணம் பிரபு கண்டிப்பாக நீங்கள் வரணும் பிரபு, கிரகப்பிரவேசம் பிரபு, நாமகரணம் பிரபு கண்டிப்பாக நீங்கள் வந்தே வரணும் பிரபு, நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ண பிரபு. சரி, ஆனால் அந்தரங்கமாக எனக்கு இங்கே நான் வந்து இப்போ குருநாதருக்கு வந்து நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் எனக்கு வந்து இந்த பக்தி தொண்டு சாதனை நிறைய இருக்குது. ஏன்னா அங்கே போனால் என்ன ஆகும், எல்லா சாதனும் என்ன ஆகிடும், சாம்பல் ஆகிடும். எப்பேற்பட்ட நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, அங்கே எவ்வளோ நம்ம தீவிரமாக இருந்தால் கூட பக்தியில் அசாதுக்கள் கிட்ட நம்ம வந்து சாங்கித்யம் பண்ணாலே எல்லாமே போயிடும். நம்ம பண்ண சாதன பக்தி எல்லாமே போயிடும். அதனால் முடிகிற அளவுக்கு அதை வந்து நம்ம வந்து தவிர்த்து நம்ம சாதனை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் செகண்ட். நம்ம வியாபாரமே இதுதான், பிஸ்னஸ் இதுதான். ப்ரோபா சொல்கிறார், வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ், கிருஷ்ணா கான்சியஸ் இஸ் மை பிஸ்னஸ் சொல்கிறார். ப்ரோபா அடிக்கடி சொல்கிறார், நம்மளோட வியாபாரம் என்னென்னா நம்ம தொழிலே இதே தான், திஸ் இஸ் தி தர்மா, திஸ் இஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் ப்ரோபா சொல்கிறார். அதுக்கப்புறமா தான் அந்த நிஷ்டானா ரொம்ப கடக்காக இருக்கிறது, யார் என்ன சொன்னாலும் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் வந்து ப்ரீச்சிங், நான் பிரச்சாரத்துக்கு போகணும், நான் வந்து 16 ரவுண்ட் ஸ்டாண்ட் பண்ணணும், 4 நிஷேதங்களை வந்து நான் கடைப்பிடிக்கணும், பக்தர் கூட சாங்கித்யம் நான் எடுக்கணும், நிறைய வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தொழில், இதுதான் உண்மையான தொழில். இந்த தொழில் நம்ம பண்ணாமல் இருந்தால் இதே மாதிரி தான், நாட்டு இந்த மாதிரி தான் ஆகும். அப்போ என்ன ஆகும், இன்னும் நம்ம வந்து அந்த என்ன நிலையில் இருக்கிறோம்,
அந்த உடலன்ற நிலையில் இருப்போம். நான் என்னோடது, நான் வந்து தமிழ்நாடுக்காரன், நான் கர்நாடகாரன், நான் கருப்பாக இருக்கேன், நான் வெள்ளையாக இருக்கேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் நார்த் இந்தியக்காரன், நான் சவுத் இந்தியக்காரன். இது எல்லாமே எதுக்கு வருதுன்னா பிகாஸ் வி ஆர் ஸ்டில் இன் பாடிலி கான்சியஸ்னஸ். நம்ம இன்னும் அந்த உடலன்ற உணர்வில் தான் நம்ம இருக்கிறதுனால தான் எல்லாமே வருது. ஸோ இந்த 9 நிலையில் நம்ம வந்து பார்த்துக்கணும். அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா. நிஷ்டான்றது ரொம்ப கடக்கா ஃபர்மாக இருக்கிறது. புதன்கிழமை நான் சத் சங்கத்துக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா அது ஒரே ஒரு நாள் தான் நம்மளுக்கு அந்த சாது சங்கமே கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம விட்டு எதுக்காக நான் இங்கே வந்துட்டுருக்கேன். நான் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்து நான் படிக்கலாம். நான் படிச்சுட்டு நான் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நான் வந்து தூய்மை ஆகுனீங்க. உங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு சேவை பண்ணுறதுனால நான் தூய்மை ஆகிறேன். அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் இது. அது நான் வரலன்னா நான் என்ன செய்வேன், நான் வேறு ஏதாவது வேலையில் இருப்போம். அது கூட ஆகாது. வீட்டில் உட்காந்து நான் கூட படிக்க முடியாது. பிரச்சாரத்துக்கு வந்தால் எனக்கு அங்கே ஒரு இது வந்துடுது. என்ன, ஒரு பயம் வந்துடுது. அப்புறம் சொன்னேன், அது சொல்கிறேன், அப்போ வரைக்கும் அதை பற்றி சொல்கிறேன். பயம் வந்துடுது நம்மளுக்கு. அதனால என்ன செய்கிறோம், இங்கே வரதுனால பகவானை பற்றி பேசிதான் ஆகணும். வேற வழியே இல்லை. அதுதான் அந்த பியூட்டி, பிரச்சாரத்தில் இருக்கிற பியூட்டி. ப்ரீச்சிங் இஸ் எசன்ஸ் சொல்கிற ப்ரோக்ராம். ஏன்னா யூ மஸ்ட் ஸ்பீக் அபவுட் கிருஷ்ணா. தட் இஸ் யுவர் பிஸ்னஸ். நம்ம வியாபாரமே அதுதான், தொழிலே அதுதான். அதை பற்றி பேசுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, we are getting lot of purification. நாளைக்கு நம்ம தூய்மை ஆகிட்டே இருப்போம். அப்போ தவறான ஒரு வேலைக்கே நம்ம போகவே மாட்டோம். தோணாது நம்மளுக்கு, நம்ம மனசே தோணாது. அங்கே போன உடனே டக்குன்னு 2 இண்டிகேட்டர் காமிக்கும். கேர்ஃபுல், உங்களுக்கு குழியில் விழுந்துட போகிற, உஷார், கேர்ஃபுல்லாக நீ, உடனே நம்மளுக்கு காமிச்சிடும். ஸோ தட் இஸ் நிஷ்டா. ரொம்ப நைஸ்டிக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, நைஸ்டிக்கா, ரொம்ப நிஷ்டையாக இருக்கிறது. வேதங்களை என்ன சொல்கிறாங்களோ, குருநாதர் என்ன சொல்கிறாங்களோ, வைஷ்ணவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம வந்து இப்போ லக்ஷ்மண் ரேகா எப்படி லக்ஷ்மண் ரேகா சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனால் அவருக்கு தாண்டிட்டாங்க. ஆனால் அது ஒரு லீலை, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அந்த லக்ஷ்மண் ரேகா வந்து தாண்டவே கூடாது. அது தாண்டினாலே போதும், முடிஞ்சது நம்ம கதை. சீதா மாதிரி, ராவணர் மாதிரி வந்துடுவார் நம்மளுக்கு. ராவணர் மாதிரி ராவண சீதாவை எப்படி அபகரணம் பண்ணாரோ அந்த மாதிரி அபகரணம். நம்ம பக்தியும் ராவணக்கிட்ட போயிடும், நம்ம கிட்ட இருக்காது, ராவணக்கிட்ட போயிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, நிஷ்டா. அதுக்கப்புறம் ஆசக்தி. இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய ஆசக்தி வருது. ஆசை, இன்னும் பண்ணலாம், இன்னொரு 10 புக்கு விற்கலாம். எங்கள் குருமராஜ் சொல்கிற 70,000 சீடர்கள் இருக்கார் குருமராஜ் கிட்ட. 70,000 சீடர்கள். ஒரு கிளாஸில் ஒரு சத்சங்கத்தை சொல்கிறாரு, 70,000 பேர் ஆளாளுக்கு ஒரு பகவத்கீதை விற்றா 70,000 பகவத்கீதை புக்கை விற்றலாம். நீங்கள் எவ்வளோ ஈஸி கால்குலேஷன் சொல்கிறாங்க பாருங்க. 70,000 பேர் நீங்கள் ஆளுக்கு ஒரு பகவத்கீதை விழுங்க போதும், 70,000 பகவத்கீதா விற்பனை ஆகிடும். நான் சொல்லி குருமராஜ் ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் சொன்னார். எல்லாருக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு, எல்லாரும் கையெடுத்துட்டாரு. எஸ் குருமராஜ், we are going to distribute சொல்லி. 70,000 பேருக்கு ஒரு குருநாதர் எப்படி பாருங்க, எந்த அளவுக்கு அவர் சுமத்திருக்காங்க பாருங்க, பாவத்தை கர்மத்தை. 70,000 பேர் இன்னும் சொல்றாரு, இன்னும் கொடுக்குறது ரெடியா இருக்காரு. ஆனா ஆரோக்கியம் அவங்களுக்கு வந்து அனுமதி பண்ணல. அந்த அளவுக்கு விஸ்வக்சேன கதாசு எப்பொழுதும் சைத்தன்ய சரிதாமத்தை பத்தி பேசிட்டே இருக்காரு, மகாபுரம் பத்தி. ஹாஸ்பிட்டலில் போய் சொல்றாரு, நீங்கள் எங்கே போகிறீங்க நெக்ஸ்ட்டுன்னா, நான் மாயாபுரம் போகணும். நான் வந்து அங்கே வியாச பூஜை நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, எங்கள் பக்தர்கள் கூட நான் இருக்கணும். அங்கே போய் ஹரிநாம் கார்டு கொடுக்குறாரு நர்ஸுக்கு. ஐசியூவில் நம்ம இருந்தால் எப்படி இருக்கோம், இப்படி இருப்போம். காஃபி டீ கொடுத்தா கூட குடிச்சிடுவோம் அப்படியே டக்குன்னு. இந்த நிலைமையில இப்படிலாம் இதெல்லாம் பார்க்க முடியுமா, டக்குன்னு குடிச்சிடுவோம் அப்படியே. அந்த நிலைமையில இருப்போம். ஆனால் குருமராஜ் ஹரிநாம் கார்டு, நர்ஸுக்கு ஹரிநாம் கார்டு, டாக்டருக்கு ஹரிநாம் கார்டு, அங்கேயே ஒரு கிளாஸ், அங்கேயே ஒரு சத்சங்கம், உபன்யாசம், ஐசியூலே. அவங்க இதெல்லாம் நினைப்பெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸ்மரணம் எல்லாம் பகவான் மேலேயே இருக்குது. அதை பற்றியே இருக்கு. ஏதாவது பாகவதம் படிச்சுட்டு இருக்கணும், ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். அந்த நிலைமையில் இருக்க, அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கா. அதுக்கப்புறம் நிஷ்டா, ஆசக்தி. நிறைய ஆசைகள் வருது நமக்கு. இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன, அனர்த்த நிவர்த்தி கிளம்பிடுச்சு. எல்லாமே தேவையில்லாத எல்லாமே இதே தெரிந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிஷ்டா, ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம். நம்ம கடக்காக இருக்கிறோம். நம்ம வந்து இந்த குதிரைக்கு குதிரை வாழை என்ன, கடிவாளம் கட்டுற மாதிரி கிருஷ்ண பக்தி. அதை தவிர எங்கேயும் நம்ம வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நான் போகிறது, எந்த திசையிலும் நம்ம மாற போகிறதில்ல. அது வந்த பிறகு என்னாவது, ஆசக்தி வந்துடுது. அந்த ஆசக்தி வந்தவுடனே என்னது, நிஷ்டா, ஆசக்தி, பாவா, பிரேமா, ருச்சி பயங்கரமான ருச்சி வந்துடுது.
பிரசாதம் சாப்பிட்டா என்ன ஆகும், நமக்கு இன்னும் ருச்சி நிறைய. அதாவது ஒரு ரசகுல்லா கொடுத்தா 2 சாப்பிடுவோம், 3 சாப்பிடுவோம், இன்னும் கொடுங்கன்னு சொல்லுவோம், சாப்பிட்டே இருப்போம் ஸ்வீட்டு, அவ்வளோ ருச்சியாக இருக்கும் ஸ்வீட்டு. ஆனால் இதில் அந்த கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம ஆழ்ந்து சேவை பண்ணுறதுனால என்ன ஆகும், நமக்கு ருச்சி நிறைய வளர்ந்துட்டே இருக்கும். இன்னும் சாப்பிடலாம், இன்னும் 10 பேருக்கு பிரச்சாரம் பண்ணலாம், இன்னும் அந்த ஊருக்கு போகலாம், இன்னும் இந்த ஊருக்கு போகலாம், இன்னும் 4 பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், என்ன அது கிருஷ்ணரை பற்றி நம்ம சொல்லலாம். இதை பற்றி அந்த ருச்சி வளர்ந்துட்டே போகும். அந்த ருச்சி இல்லாதனால, அந்த ருச்சி இருக்கிறதுனால தான் பக்தர்கள்லாம் அந்த மாதிரி தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது பண்ணாலே போதும்ன்றார் பிரபுபாதர். எவ்வளோ சரளமாக சொல்கிறார் தெரியுமா? இது பண்ணால் போதும், நீங்கள் வேற எதுக்காக நீங்கள் இது முயற்சி பண்ணவே வேண்டாம், அவர் பார்த்துக்கிறாருன்றார். இதில் எல்லாமே இருக்குன்றார். கிருஷ்ணவரில் எல்லாமே இருக்குது, வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, ஒரு கோயிலில் வந்து எவ்வளோ செலவாகுதுன்னா, நம்ம ஏக்கத்தில் இஸ்கான் கோயிலில் வந்து 7 லட்சம் ரூபாய் ஆகுதான். $20,000 ஒரு கோயிலில் செலவு. எங்கள் கோயிலில் அந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு வந்து ஆடம்பரமாக அற்புதமாக என்ன அவ்வளோ செலவழிக்கிறாங்க பகவானுக்காக, அந்த அளவுக்கு செலவழிக்கிறாங்க. எப்படி வருதுன்னு சொல்லி இவங்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்களாம் இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம், உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது, நீங்கள் எங்கேருந்து பணம் வருதுன்னு கேட்குறாங்க. அவ்வளோ ஆச்சரியம் அவங்களுக்கு. அப்போ பிரபுபா சொல்கிறாரு, 20,000க்கு புக்கு நாங்கள் விற்கிறோம், ஒரு நாளைக்கு 20,000 புக்கு விற்கிறோம் நாங்கள். அது பண்ணுறதா கிருஷ்ணர் கொடுக்குறாரு பிரபுபாது. எங்களுக்கு என்ன போச்சு, கிருஷ்ணர் கொடுக்குறாரு. அவர் கொடுக்குறாரு, நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவருக்காக நாங்கள் பண்ணுறதுனால கிருஷ்ணர் பார்த்துக்கிறாரு, அவர் பண்ணுறாரு, அவர் கொடுக்குறாரு, நம்ம வந்து கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் எல்லாம் விட்டுறாதீங்க எல்லாமே. ஸோ ஏன்னா பிரபுபாதரோட நிலை வேற, ஸ்பெஷல் ஆத்மா, நித்திய சித்தா. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஏஜ் ஒரு ஏஜ் ஆன பிறகு நம்ம வந்து விலங்கு வந்துடணும். இல்லைன்னா சொல்கிறார் பிரபுபாதர் என்ன சொல்கிறார், ஒரு ஸ்லோகா சொல்கிறாரு, கழுதை மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். கழுதை ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, கழுதைக்கு வந்து பில்லு எங்கே வேணாலும் கிடைக்கும், எல்லா மைதானத்திலும் பில்லு இருக்குது. ஆனால் இந்த கழுதை என்ன செய்யும் தெரியுமா? அந்த இவன் இருக்கா பாருங்க, என்ன சொல்கிறீங்க, வாஷர்மேன் டோபி, அந்த டோபி கிட்ட தான் போய் கஷ்டப்பட்டு அவன் போடுற இவ்வளோ பில்லு சாப்பிடுவான், இவ்வளோ பில்லு போடுவான். சமைக்கிறது வந்து 300 kg 400 kg பின்னாடி துணியை போடுவான். ஆனால் இருந்தாலும் அந்த கழுதை என்ன செய்யும், அவன்கிட்டயே இருக்கும். அதே மாதிரி நம்மளதும் எவ்வளோதான் நம்ம நிறைய கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு. ஏன் இந்த மாதிரி இப்போது இன்னும் சம்பாதிக்கணுன்ற ஆசை எதுக்கு வருதுன்னா, பிகாஸ் அவர் டிசைர்ஸ் ஆர் அக்யூமுலேட்டிங் லைக் எனிதிங். வளருது, அப்படியே மல்டிபிளாக வளருது நம்ம ஆசை, வளருது, பயங்கரமாக வளர்ந்துட்டே இருக்கு. அதனால தான் ஒரு புள்ளி போட முடியல, புள்ளி வைக்க முடியல. அந்த ஆசைகளுக்கு வந்து இப்போ பழைய அந்த காலத்துல தான் பாருங்க, மல்லிகை லிஸ்டெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், எதுவுமே அதில் இருக்காது. தானியங்கள் காய்கறி இவ்வளோ தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. இப்போ லிஸ்ட்டில் பாருங்க 70% எல்லாமே காஸ்மெட்டிக்ஸு, தேவையில்லாத பொருள் தான் நிறைய இருக்கும். இந்த தானியங்கள் ஐட்டம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இப்போ வீட்டில் இப்போ 6 பேர் இருக்காருன்னா அதில் ஒருத்தர் 2 பேர் தான் வீட்டில் சாப்பிடுவாங்க, அதுக்கு மீதி எல்லாமே ஜங்க் ஃபுட் தான், வெளியே போய் தான் சாப்பிடுவாங்க, வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா ஒரே ருச்சி, ஒரே டேஸ்ட்டு, ஒரே குவாலிட்டி, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. வெளியே போனால் நல்லா இருக்குது. அப்புறம் இது என்ன ஜென்ரல் டாக்டர்கிட்ட போகும்போது தான் தெரியும் வயிற்றில் என்னென்ன ஆயிருக்கு, என்னென்ன இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அப்போ தான் தெரியும். ஸ்கேன் பண்ணதான் புரியுது, எல்லாம் தெரியுது. ஸோ அதனால் அம்மா அன்போடு செய்கிறாங்க, பையன் சாப்பிட்றான், புருஷன் சாப்பிட்றான் சொல்லி அன்போட அந்த அன்பை வந்து யாருமே பரிமாற்றதில்லை. ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்க ரொம்ப ருச்சியான பிறகு பாவா, அதுக்கப்புறமா தான் பாவா ஸ்டேஜுக்கு நம்ம வருவோம். பாவானா இதெல்லாம் இந்த பூமாலை, இது கார்டன் இருக்குது, இந்த மாலையெல்லாம் பகவானுக்காக அர்ப்பணை பண்ணலாம். மாலை வச்சு நம்ம காஞ்சிபூர்ணா அவர் என்ன பண்ணுறாரு, டெய்லி ஒரு மாலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாலை, ஒரு செடியும் போய் பார்த்து எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எது நல்லா இருக்குது, அதுதான் போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்க மாலை பண்ணி போய் நம்ம யாருக்கு போடுவார், வரதராஜர் போடுறாரு, வரதராஜ பெருமாள் போடுறாரு. அந்த மாதிரி அந்த பாவம் வந்துடும் அதுக்கப்புறமா தான் டாப் மோஸ்ட் ஸ்டேஜ் பிரேமா. அந்த நிலைக்கு வர்றதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும். நாளைக்கெல்லாம் வரப்போகிறது இல்லை, பல யுகங்கள், பல பிறவிகள் எடுக்கலாம், இல்லை அடுத்த பிறவிலே எடுத்துடலாம், இல்லை இந்த பிறவிலே கூட எடுத்துடலாம், இந்த பிறவிலே கூட வந்துடலாம், அடையலாம். நம்ம அதுக்கு தீவிரமான பக்தி சேவை செய்யணும், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இந்த 9 ஸ்டேஜ்,
இந்த 9 ஸ்டேஜ் இருந்தால் அப்போ வந்து பகவான் நம்மளுக்கு பரிமாற்றுவார், அன்பை பரிமாற்றுவார். அது அவர் நம்ம வந்து இன்னும் கோயில்ல ஒர்க் பண்றவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்கல்ல, 24 hours இப்ப அங்கேயே இருக்கிறவங்க இருக்காங்க. இருக்கலாம், அவங்களுக்கு அந்த மாதிரி இது இருக்கலாம், அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி தூய்மையான பாவா ஸ்டேஜ் இருந்துட்டா கண்டிப்பாக பரிமாற்றுவார், பகவான் பரிமாற்றுவார். ஆனால் அந்த ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கிறோன்னா அனர்த்த நிவர்த்தியில் நம்ம மாட்டின்னு உட்காந்துருக்கோம். அந்த அனர்த்த நிவர்த்தியிலேயே அந்த 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 தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது. எதுவுமே வேண்டாம், நீங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க, போதும், அது ஒன்றுமே போதும். இவ்வளோ பக்தி சேவை செய்கிறேன் இல்லையா, சும்மா ஜஸ்ட்டு அந்த எஃப்விக்கு போயிட்டா போதும், ஃபேஸ்புக்கு என்ன பண்ணாலும் அப்படியே நம்ம பண்ண பக்தியெல்லாம் அப்படியே ஒரே செகண்டில், ஒரு செகண்ட் கூட தேவையில்லை அதுக்கு. அதனால தான் நம்ம கிளிக் பண்ணுறது ரொம்ப உஷாராக கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவை நம்மளுக்கு என்ன வேணும், விஸ்வக்ஷேன கதாசுனா, அதை மட்டும்தான் பகவானை எதை கவர்றோமோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். யார் இருந்தாலும் அவ்வளோதான், பெரிய பெரிய பேச்சுங்கள்லாம் நம்ம பேசலாம், யாராக இருந்தாலும் அவ்வளோதான். அவருக்கு கவர்றதை மட்டும் நம்ம பார்த்தா நம்ம பொழிச்சுக்கிட்டோம், இல்லைன்னா மறுபடியும் டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், இந்த போஸ்ட்லேருந்து அந்த போஸ்ட்டு, இந்த போஸ்ட்லேருந்து இந்த போஸ்ட், 14 லோகத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் வைக்கணும்னா, அதாவது இந்த ரெண்டு தேகங்கள் இருக்குது. என்னென்ன தேகங்கள்? அது கிராஸ் பாடி, சட்டில் பாடி, சூக்ஷ்ம தேகம், ஸ்தூல தேகம். ஸ்தூல தேகம் என்னைக்கு இருந்தாலும் போயிடும் ஸ்தூல தேகம். ஆனால் இந்த சூக்ஷ்ம தேகத்தை வந்து விட்டு நம்ம போகணுன்னா என்ன பண்ணணும்? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். அப்போ தான் சூக்ஷ்ம தேகத்தை நம்ம விட்டு போக முடியும். இல்லை சூக்ஷ்ம தேகத்தை பார்க்க முடியாது. நம்ம மனசை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஈகோவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஃபால்ஸ் ஈகோ நம்ம கிட்ட இருக்கிறது. ஃபால்ஸ் ஈகோனா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன எப்படி உதாரணம் கொடுப்பீங்க? நான் ஒசூர்காரன், நான் மூக்கண்டப்பள்ளிக்காரன், நான் ஏரித்தறிக்காரன், நான் தேர்பேட்டுக்காரன், இது எல்லாமே நான் இதான் ஃபால்ஸ் ஈகோ. அந்த ஃபால்ஸ் ஈகோ அப்புறம் இன்டெலிஜென்ஸ், புத்தி. நம்ம புத்தியை வந்து பலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஸ்மரணலே இருக்கணும், பகவானோட நாமத்திலே இருக்கணும். அந்த நாமத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது ருச்சி. நம்ம பண்ணுற சாதனை எல்லாமே அதிலே தெரிஞ்சிடுது. நம்ம அஃபென்சஸ் இல்லாமல் செய்கிறோமோ, அஃபென்ஸ் இருந்து செய்கிறோமோ, எல்லாமே அதிலே தெரியுது. நம்ம வந்து யாரும் தேவையில்லை, நம்மளே வந்து அனலைஸ் பண்ணாலே நைட்டில் தெரிஞ்சிடும். நம்ம இன்னைக்கு 24 மணி நேரம் எத்தனை தடவை பகவான நாமத்தை சொல்லியிருக்கோம், எத்தனை பகவானை நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறோம்ன்றது நம்ம ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் நம்மக்கிட்டே இருக்குது. யாருக்கும் போய் காமிக்க தேவையே இல்லை. அதை வந்து இவாலுவேட் பண்ணுற அவசியமே இல்லை, நம்மளுக்கே தெரிஞ்சிடுது. அதனால் ப்ரீச்சிங்கில் இருந்தால், பிரச்சாரத்தில் இருந்தால், சாஸ்திரத்தை நீங்கள் படித்தா, நாமத்தை நீங்கள் சொன்னால், அன்னெசரியாக யார்கிட்டையும் அசத் சங்கத்துக்கிட்டும் போகவே போகாதீங்க. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில். என்னைக்கு அசத் சங்கத்துக்கு போனோமோ அன்னைக்கு எல்லாமே ஃபெயில்யூர் தான். எனக்கு நிறைய ஃபெயில்யூர். கிருஷ்ணரை பற்றி நினைக்கவே முடியாது. முக்கியமாக நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு யாரும் வேண்டாம், நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிற பரிவாரமே போதும். அவங்ககிட்டே அசாது சங்கம் நிறைய இருக்குது. அசத் சங்கம் அவங்ககிட்டே இருக்கு. வேறு எங்கேயும் வெளியே போக வேண்டாம். நம்பர் 1 நம்ம தலைவர், 2வது நம்ம கூட இருக்கிறவங்களே போதும். இவங்ககிட்ட நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே எனக்கு சொல்லவே சொல்லாது, ஃபேமிலி மேட்டர்ஸ் எங்கிட்ட வரக்கூடாது, வெளியே போயிடு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அவங்கள எல்லாமே கேட்டுக்கிட்டு முடிகிற அளவுக்கு அவங்க கிருஷ்ண உணர்வு கொடுக்குறது நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அப்படின்னு சொல்லி ரொம்ப கடக்காக இருக்கக்கூடாது. என்கிட்ட கிருஷ்ணனை பற்றி மட்டும் பேசுக்கணும், கிட்டே வரக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி நம்மளை வீட்டில் இருக்க முடியாது. வரப்போ கோயிலுக்கு போயிட்டு நேராக போயிட்டு இந்த பக்கமே காமிக்காத சொல்லிடுவேன். அதனால் அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். என்னடா இப்படி சொல்லிட்டாரே பிரபு கிளாஸில், உடனே நம்ம புருஷனை வெளியே துரத்திடலாம், நம்ம மனைவி வெளியே துரத்திடலாம், நம்ம குழந்தைலாம் வெளியே துரத்திடலாம். அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துடாதீங்க. இது என்ன சகனமா மாத்ரா ஸ்வஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கத ஆகமோ அபாய நித்யா தாம் ஸ்திதிக்ஸஸ்ஸபார. டாலரண்டாக இருக்கணும். முடிகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம டாலரண்டாக பண்ணி கொடுக்கணும். ஆனால் அந்த ஒரு டாலரன்ஸ் எப்படி இருக்கணும்னா, நம்மளோட சாதனை வந்து என்றைக்குமே தியாகம் பண்ணக்கூடாது. அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் தியாகம் பண்ணலாம் கிருஷ்ணனர் கொடுக்கறதுக்காக. ஆனால் நம்ம சாதனை வந்து அவங்களுக்காக நம்ம தியாகம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கிருஷ்ணவர் நான் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம சாதனை விட்டுறக்கூடாதுன்னு, நம்ம பக்தியை விட்டுறக்கூடாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்புறம் வந்து அந்த 9வது ஸ்லோகத்தில் ஒரே ஒரு இது அப்பவர்கான்னு சொல்லி ஒன்று வருது. அப்பவர்கானா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து இப்போது கிராமரெல்லாம் படிச்சிருக்கோம்.
அதாவது அல்ஃபபெட்ஸ் நம்ம தெலுங்குல தமிழ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். அதில் வந்து பா 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 மான்னு சொல்லி வருது. அது பவர் கான்னு சொல்லுவோம் இல்லையா, கக்கா கக்கானா சச்சா சதனெல்லாம் கட்டா டட்டனா தட்டா. அதில் வந்து பவர் கான்னு சொல்லி வருது. பா 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 மா. இந்த பா 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 மா எப்படின்னா என்னன்னா, இதை வந்து பணம் முதல்ல வந்து என்ன சொல்றதுன்னா, பா ஒரு லெட்டருக்கும் ஒரு மீனிங் இருக்கு. பான்னா பரிசிரமா, கஷ்டப்படுறது, பயங்கரமா கஷ்டப்படுறது. பா அப்படின்னு சொன்னா வாயில இருந்து அந்த ஜலம் வருது, லாலா ஜலம் வெளியே வருது இல்லையா, கஷ்டப்பட்ட பிறகு. இப்போ பாருங்க, இந்த பசுங்களுக்கு நம்மளுக்கு நிறைய பேசிட்டு நிறைய கஷ்டப்பட்ட பிறகு அப்படியே அந்த ஜலம் வெளியே வந்துட்டே இருக்கும் நம்ம வாயிலிருந்து. அதுதான் பா. ரெண்டாவது பா. பானா ஃப்ரஸ்ட்ரேஷன், வேலை கஷ்டப்பட்டு 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 வெறுத்துருவோம், வேண்டாம் இந்த வேலையே வேண்டாம், அதுதான் பா. இன்னொன்று பான்னா பயம். இதெல்லாம் பண்ண பிறகு நான் நினைக்கிறது நான் பண்ண போறேனா, நான் சம்பாதிக்க போறேனா, நான் அடைய போறேனான்றது ஒரு பயம். இதெல்லாம் ஆன பிறகு கடைசியில் பா 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 மான்னா மிருத்யு. இது நாம் இருக்க போறோமா, நிரந்தரமா இருக்க போறோமா, இல்லை. கடைசியில் என்ன வருது? மிருத்யு, மரணம் வந்தே வந்து. இதுதான் பாப்பா. இதை விட்டு அங்கே என்ன சொல்கிறேன்னா சுகதேவ கோஸ்வாமி, அப்பவர்க்கத்தை நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அப்பவர்க்கம் என்ன? முக்திக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா முக்திக்காக நம்ம சாதனை பண்ணணும். அந்த முக்தி தான் இந்த கிருஷ்ணன். அந்த முக்தி கூட தூயமான பக்தர்கள் வந்து முயற்சி பண்ணுறதில்ல. கிருஷ்ண பக்தி பண்ணாலே போதும், முக்தி தானாக வந்துடும், ஸ்பான்டேனியஸாக வந்துடும். அதனால தான் வைதிக பக்தி பண்ண என்ன ஆகும்? ஸ்பான்டேனியஸாக அந்த பக்தி வந்துடும். நம்ம வந்து வேணுமென்ட்டே நம்ம கிருஷ்ணனுக்காக எதை கேட்டாலும் கிருஷ்ணருக்காக இப்படியே நம்ம மனசில் நினைச்சிட்டே இருக்கணும். வெளியே சொன்னால் பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க பைத்தியக்காரர் அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைச்சிருக்காங்க நம்ம பைத்தியக்காரங்க, நம்மளை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பெரிய பைத்தியக்காரங்க. அவங்களுக்கு நோயே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எல்லா நோயும் தெரியும். உடம்புல எத்தனை எலும்பு இருக்குது, அப்புறம் வந்து எத்தனை நரங்கள் இருக்குது, எத்தனை லிட்டர் பிளட் இருக்குது நம்ம உடலில், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நோய் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஔஷதம் எடுத்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஔஷதம் எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நோயே தெரியாமல் கஷ்டப்படுறாங்க பாவம். ஹரே கிருஷ்ணா. பிரார்த்தனை பண்ணி நம்ம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா